சாமி 10 வருஷமா தரிசு நிலத்தை உழுதுகிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுங்க சாமி. நீங்க நல்லா இருப்பீங்க. இது எந்த சரகம்னு பார்த்து இவருக்கு தூசி பட்டாக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வரேன் சாமி. யாரு? அம்மா 2 லட்சம் 5 லட்சம் கூட கடந்துறாங்க. கூட்டமெல்லாம் போயிருச்சு. ஏம்மா சூடா எதாவது காபி கீப்பி சாப்பிடுறீங்களா? சூடா ஏதாவது இருந்தா உள்ள கொண்டு போய் உங்க கலெக்டர் தலையில ஊத்துங்க. ஆகட்டுமா. அம்மா அது நல்லா இருக்காதுமா. வேணா ஒண்ணு செய்யுங்களேன். நான் வேணா சூடா கொண்டாந்து உங்க கையில தர்றேன். நீங்களே கொண்டு போய் உங்க கையால ஊத்திருங்களேன். இந்த வந்துட்டேன். ஐயா அம்மா ரொம்ப சூடா இருக்காங்க ஐயா. சரி வர சொல்லு. சரிங்க ஐயா. வணக்கம் கலெக்டர் சார். உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? ஏதோ நல்லா இருக்கிறேன். ஆமா ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்களாமே, என்னது? ஏன் சார் கலெக்டர்னா கடவுள்னு நினைப்பா? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஆமா நீங்க கலெக்டர் ஒய்ஃபா வந்திருக்கீங்களா இல்ல கல்லூரி ஆசிரியரா வந்திருக்கீங்களா? ரெண்டும் தான். இங்க எல்லாருக்குமே ரூல்ஸ் ஒண்ணுதான். சொல்லுங்க மேடம். சார் எங்க காலேஜுக்கு வர பொண்ணுங்கள சில ரவுடி பசங்க தினம் லேடிஸ் பஸ்ல ஏறிக்கிட்டு கண்ட மாதிரி கலாட்டா பண்றாங்க சார். அது மட்டும் இல்ல சார், அந்த பசங்க கையெல்லாம் பிடிச்சு. இதெல்லாம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாமே. போலீஸ்ல சொன்னா பணக்கார விஐபி பசங்கன்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்க அவங்க பயப்படுறாங்க சார். இதுக்கு நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும் சார். இந்தாப்பா தம்பி, காசு வாங்க போற. என்ன பயம் ஊறுது? எதை தொட்டாலும் ஆன விலை குதிரை விலைன்றாங்க. என்ன மாமா உங்களுக்குள்ள நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? நானாவா பேசுறேன்? என்னை இப்படி பேச வைக்கிறீங்களாமா? என்னமா அது? அவன் ஊர் பக்கம் தெருவோரமா குப்பமேட்ல காய்ச்சி சீந்து வரத்துக்கு கிடக்கிற இந்த முருங்கா கெட்ட கேடுக்கு 1.3 அதுக்கு பேர் தான் டவுனு. என்ன டவுனா என்ன அளவா? சாரி. செல்வி போமா, போய் தாத்தா கிட்ட படுத்துக்கோ. அவர் உனக்கு நிறைய கதை சொல்லுவாரு. ஓ மம்மி, தாத்தா சுத்த போரு. நான் டாடி கூட தான் படுப்பேன். ஏய் குழந்தை ஏன் மிரட்டுற? அவ இங்க படுத்தா அவளும் தூங்க மாட்டா, உங்களையும் தூங்க விட மாட்டா. பரவாயில்ல, இங்கேயே இருக்கட்டும். கண்ணா நீ இங்கேயே படுத்துக்கிற. ஏப்பா செல்வான், பாலை குடிச்சு விட்டு வேலையை பாருப்பா. என் கண்ண ராசாத்தி செல்வ குட்டி தாத்தா கிட்ட வந்துரு. இங்க படுத்தா ஓ தூக்கம் கெட்டு போவேன். காலை வெள்ளன பள்ளிக்கூடத்துக்கு போனேன். தாத்தா கூட படுத்தா நல்ல நல்ல கதையா சொல்லுவேன். ஊர் கதை சொல்லுவேன், உலக கதை சொல்லுவேன், நாட்டு கதை சொல்லுவேன். படுத்துக்கடா, அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு, சொல்ல கொடுக்க கூடாது. சொல்லல செம்பருத்தி ஜில்பா இவதான் தலைவா. ரோஜா மாதிரி இருக்கிற ஃபிகரை செம்பருத்தின்னு சொல்றீங்களடா? பாக்குறதுக்கு தான் தலைவா சாப்பிட்டு நேத்தி இவன மாலை போடல. அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிடக்கான் தலைவா. ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு தான்டா வர்றேன். டேய் ஏசி என்னடா சொன்னாரு? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொன்னாரு. நீங்க என்னடா பண்ணீங்க? காட்டி இருக்கணும் காட்டிலேயே தலைவா. ஒரு பொண்ணு அடிச்சா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாடா? அடிச்சுக்கோன்னு அர்த்தம். இப்ப என்னடா பண்ண போறீங்க? அம்மா 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 அடி வாடி அடி வாடி ஏக்க பக்கலங்க எங்க காக்கா பட்ட முக்கா பட்ட பாடாத மாயத்தரங்க. ஏய் லதா, ரமேஷ் வெளியில போய் விளையாடுங்க. அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஹலோ போங்க. ஆமா எம்எல்ஏ சம்சாரம் தான் பேசுறேன். ஐயோ அப்படியா? என்னத்த என்னாச்சு? நம்ம சூர்யா என்ன தப்பு பண்ணான்னு தெரியலையே. காலேஜுக்கு உடனே வர சொல்றாங்க.
அதுவும் பேரண்ட்ஸ் மட்டும் வரணுமா. காலேஜ் பக்கம் அவனுக்கு என்ன வேலை? போய் பார்த்தா தானப்பா தெரியும். நான் தான் சூர்யாவோட அம்மா, எம்எல்ஏ சம்சாரம். என்ன விஷயம்? வாங்கம்மா, வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். வாங்க. சார், இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் இவங்க தான். என்னப்பா சூர்யா, எதுக்காக இத்தனை பேருக்கு முன்னால மண்டி போட்டிருக்க? என்னடா சூர்யா, என்ன நடந்தது? ஏன்பா பஸ்ல போற பெண்கள் மேல மோதுறீங்க, உரசுறீங்க. இப்ப உங்க அம்மாவும் அக்காவும் வந்திருக்காங்க. இவங்க மேல யாராவது உரசுனா உங்களுக்கு கோபம் வராதா? ஏமா நீங்க எல்லாம் வசதியான வீட்டு பொண்ணுங்க, படிக்கணும்னு தேவையில்லை, பஸ்ல தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா இங்க இருக்கிற எத்தனை ஏழை வீட்டு பெண்கள் படிச்சே ஆகணும், பஸ்ல தான் போகணும். உங்க பிள்ளைங்க செய்யற தொந்தரவால இவங்க படிப்பும் போக்குவரத்து பாதிக்குது. வசதியான வீட்டு பிள்ளைங்கிறதால நீங்க அடிச்சு வளர்க்கல, இப்ப தருதலையா போயிட்டாங்க. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, இப்போவாது அடிங்க, இனியாவது திருந்தட்டும். தருதல பேர் வாங்கி தறிகட்டு போய்க்கிறா பாவி. என் வயித்துல பிறந்தவனா நீ? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கொஞ்சம் அசந்து இருந்தா நாயே பொம்பளை பிள்ளை பஸ்ல காலையில ஏறினா சாயங்காலம் வரைக்கும் இறங்குறதே இல்லை. ஆம்பளை பஸ்ல ஏறினா மட்டும் அடுத்த ஸ்டாப்ல இறங்குறது. நாயே ஆளுங்களா, தொலைஞ்ச ஊரைங்களா, கொள்ளுங்களா நினைச்சது. சூர்யா, டேய் டேய், கொஞ்சம் இருடா, அப்புறம் பேசிக்கலாம். அப்பா 4 பேரோட இருக்கும்போது பேசுறது நல்லா இருக்காதுடா. சும்மா இருமா. புருஷமான போன் பயப்படுறியா? 4 பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினே, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? சூர்யா, கொழுந்தனாரே கொஞ்சம் பொறுங்க, அவசரப்பட்டு எதுவும் பேசுறாதீங்க. போதும் நிறுத்துங்க. இது உங்க புருஷனுக்கு இப்படி ஆயிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதைன்னு பாத்துறேன். யோ, நீ எல்லாம் ஒரு அப்பன், இதுல எம்எல்ஏ வேற. உனக்கெல்லாம் ஓட்டு போட்டானுக்கு பாரு, அவனுக்கு சொல்லணும். டேய், 4 பேர் முன்னாடி அப்பா வேத்து பேசுறியா? மரியாதை நடந்துக்க. டேய் போட்டான், நீ எல்லாம் ஒரு அண்ணன். உன் மாமனார் மந்திரி பெருசா பீத்திக்கிறல்ல, ஒரு சாதாரண கலெக்டர் என்ன அசிங்கப்படுத்தி நடு ரோட்ல கேவலப்படுத்திருக்கான். இதை ஏன்னு கேட்க யோகியதை இல்ல. 3 நாள் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க. நான் பேசுறேன். வட்டம் பாட்டில் ஓபன் பண்ண பல்லு சூர்யா, ஏன் டென்ஷன் ஆகுற? இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே நான் தான் எஸ்பி, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு காக்கி சட்டை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன்? டென்ஷன் ஆகாத. ஃபாரின் விஸ்கி சாப்பிடு சாப்பிடு. டேய் இருக்கா, ஏன்டா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்த மாதிரி கத்திட்டு இருக்க? வாடங்க உட்கார். இத பாரு, அவன் கை நாட்டா இருந்தான்னா கையையோ காலையோ வாங்கிடுவேன். அவன் ஜில்லா கலெக்டர், ஐஏஎஸ் படிச்ச அறிவாளி. கத்திய வீசும் போது குறிபாத்து வீசணும். குறி தப்பிச்சு புடிச்சு நம்ம மேலே எரிஞ்சிடுவான். புரியுதா? இந்தா புடி. அட புடுறா, அட இந்த புடி. அப்ப முன்னாடி குடிக்கிறதுக்கு கூச்சமாத்தா இருக்க. போய் ரூம்ல அடிச்சுட்டு பாட்டு ஜிப்பு நேரிச்சுனா எல்லாம் சரியாயிர. இந்த வெடிமுத்து யாருங்கிறத காலையில அவனுக்கு காட்டுறேன். பரிசு பாட்டில் அடியா, குனியும் போது காக்கிற. ஹலோ, என்னது? அப்படியா? என்னங்க, எங்க அப்பா எனக்கு சீக்கிரமா கொடுத்த நம்ம குவாரிக்கு புது கலெக்டர் சீல் வச்சுட்டாராம். என்னது சீல் வச்சுட்டாங்க? ஆமாங்க. அப்பா கேட்டீங்களா அந்த புது கலெக்டர் வேலைய? என்னது ஊவும் சுத்த விவரங்கிட்ட ஆளா இருக்கீங்களே. அசம்பிளில தான் பொழுது போறேன்னு உட்கார்ந்து நகத்தை வெட்டிட்டு இருப்பீங்க. இப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா பழத்தை வெட்டிட்டு இருக்கீங்க. வெடிமுத்துக்கு மகனா பிறந்துட்டு ஏன்டா வெத்து வெட்டுகளை கத்துற? பொள்ள பத்து வச்சிருக்கா பாரு. டேய், நானெல்லாம் ஆர்டிஎஸ் பாமுக்கு அசராதவன்டா. நீ சீனி வெடிக்க செத்துரு போட்டிருக்க. ஏன்னா கலெக்டருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாமா? பொழுது போயிருக்காரு, சீலும் சும்மா இருந்திருக்க, கொண்டு போய் வச்சிருப்பேன். அவனுக்கு அது நம்ம குவாரின்னு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம குவாரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீலே வச்சிருக்காங்க. அப்ப கலெக்டர் நல்லவன், ரொம்ப தப்பாச்சே. அம்மா உங்க ஒப்ப மந்திரிக்கு ஒரு போன போடு. அம்மா செக்ரட்டரியேட் போடாத. அந்த மனுஷன் அந்த பக்கம் போறதே இல்ல. கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து ரம்மி ஆடிட்டு இருப்பேன். அந்த பொதுஜன சேவைக்காக வாங்கின ஹெலிகாப்டர் ஒன்று இருக்கேன், அதை எடுத்துட்டு சீக்கிரம். ஏமா இன்னும் ஏமா கண்ணை கசிக்கிட்டு இருக்க? அதான் ஒப்பனை மந்திரி வேலையெல்லாம் போட்டு இங்க வந்திருக்காருல்ல. இத பாரு, அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்மா. பொலிட்டீஷியன் இருந்தா போலீஸ்கார பிடிக்கிறதா, உள்ள கொண்டு போய் வைக்கிறதா. இப்ப என்னுடைய அரசியல் வாழ்க்கையில போலீஸ்காரன் பிடிக்காத புடியா, அடிக்காத அடியா. ஆனா உன் மாமியா எப்பவாவது கண்ணை கசிக்கிருப்பாளா? கல்லு மாதிரி இருப்பா. ஏன் எங்க கல்யாணமே போலீஸ் ஸ்டேஷன் தான் நடந்தது. சம்பந்தி படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க. ஓ இங்கிலீஷா தெரியாத, முயற்சியாவது பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு நாளைக்கு ராஜினாமா கடிதம் எழுதி நீட்டிடுவேன். அப்புறம் மாறப்பன் கதி தான். யோ, அந்த கலெக்டர் எங்க இருக்கா? ஹால்ல வெயிட் பண்றாரு சார். வர சொல்லியா? ஓகே சார். யோ இல்லையா, வெளியிலேயே வெயிட் பண்ண சொல்லு. அவங்க ஆபீஸ் போனா நம்மள காக்க வைக்கிறானுங்கல்ல. இங்க காஞ்சானுங்கன்னா தான் நம்மோட வெயிட் தெரியும்.
ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வா. எஸ் சார். ஏய் சார். எஸ்பி அங்க இருப்பான், அவனை மட்டும் வர சொல்லு. சார், மினிஸ்டர் பாண்டட் லேபர் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார் சார். நானே கொண்டு வரேன். சாரி சார், ஃபைல்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வர சொன்னார். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். எஸ்பி சார், உங்களை வர சொன்னார். தலைவரே, வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சாப்புலதான். உங்க காலை கொஞ்சம் காட்டுங்க, சிரமமா இருக்கு. இல்ல, இந்த பக்கம் நீட்டுறதுக்கு எனக்கும் சிரமமா தான் இருக்கு. கொஞ்சம் அந்த பக்கம் வாய. ஐயோ, உங்களுக்கு கட்ட விட்டு வச்சு பால் குடம் தூக்கி தங்க தேர் இழுத்து என் பொண்டாட்டிய வேப்பலை கட்டி ஆட வச்சு என் பிள்ளைகளை எல்லாம் வஞ்சோறு திங்க வச்சு நீங்க சொன்னா நான் பாடையிலேயே போறேன் தலைவா. பாடையிலேயேவா போறேங்கிற? ஆமா தலைவா. அப்படியே இருங்க கொஞ்சம். எத்தனை மாசத்துக்கு தலைவா? நான் எத்தனை வரைக்கும் தெய்வமே, அங்கேயே கடை. 10 நாள் ஆனாலும் வெளியே வரக்கூடாது. சோறு தண்ணி எல்லாம் உனக்கு அங்கதான். அடுத்த எலெக்ஷன் வந்தா கூட நீ வெளியே வரக்கூடாது. அவன் கான்ட்ராக்ட். இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை ஃபைல்கள் இருக்கு. अच्छी बात है, எல்லாமே எனக்கு தெரியும். நான் கேள்விப்பட்டு இருக்கிறது. வணக்கங்க. நமஸ்தே. बैठिए. Call from President's office. Excuse me, sir. यस जी. हाँ जी, हाँ जी, जी. யோ, என்ன சொல்றாரு? கவர்னர் உரை இந்தியில. இதுக்கு தான் இந்தி 4 எழுத்து படிங்க. சுமாரியா? सब समझ गया. आप घबराए नहीं, सब ठीक हो जाएगा. जी हाँ. கவர்னர்ஜி, இந்த ஸ்டேட்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் பண்ற ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் ரொம்ப அளவுக்கு அதிகமாயிடுச்சு. ஆனா கவர்னர்ஜி, ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்க கட்சிக்காரர் தான் தப்பு பண்றதா நினைக்கிறாங்க. இதனால நம்ம கட்சி பேர் கெட்டு போகுது இல்லைங்க. எனக்கு புரியுதுங்க. புரியுது. இல்ல, நமக்கு இந்தி நகி மாலுங்க. பரவாயில்ல, தமிழ்ல சொல்லுங்க. அவ்வளவுதானுங்க, முடிஞ்சிருச்சு.